கைலாச மலையின் ஆன்மீக அதிசயங்கள். பகவான் சிவனின் இருப்பிடம். இந்துக்களுக்கு கைலாச மலை பரமசிவனின் திருவாசலாக கருதப்படுகிறது. இதனை பிரம்மாண்ட கோபுரமாகவும் சிவனின் திருக்கைலாயமாகவும் போற்றுகின்றனர். சனத்குமாரர்கள் தியானம். புராணங்களில் சனத்குமார முனிவர்கள் மற்றும் பல சிவபக்தர்கள் இங்கு தியானம் செய்ததால் இது மிகுந்த தெய்வீக ஆற்றல் பெற்ற இடமாக கருதப்படுகிறது. சந்திரன் மறையும் புறம். கைலாசத்தின் ஒரு பக்கம் எப்போதும் காற்று மற்றும் பனியால் மூடப்பட்டிருக்கிறது. இது அதன் ஆன்மீக மந்திர சக்தியால் நிகழ்கிறது என்கிறார்கள். 2. கைலாச மலையின் விஞ்ஞான ரீதியான அதிசயங்கள். மனிதர்கள் ஏற முடியாத மலை. கைலாசம் இன்று வரை எவராலும் முழுமையாக ஏற முடியாத ஒரு மலை. இதற்கு காரணம் மலைக்கு ஒரு வித்தியாசமான காந்திய சக்தி இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மகா மேருவின் அதிசயம். சில ஆய்வாளர்கள் கைலாச மலை ஒரு மனிதர் உருவாக்கிய பிரமாண்ட மந்திர கோபுரமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர், ஏனெனில் அதன் வடிவம் ஒரு பிரமிட் போல உள்ளதாக பார்க்கப்படுகிறது. கோளாற்றல் மையம். கைலாசம் புவியின் காந்த ஈர்ப்பு மையங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்கிறார்கள். இதனாலேயே இங்கு நேராக பார்க்கும்போது ஒரு மாயை போன்ற தோற்றம் ஏற்படும். 3. கைலாசம் மற்றும் நேரம். டைம் டிஸ்டோர்ஷன். கைலாசம் அருகில் இருப்பவர்களுக்கு நேரம் வேகமாக செல்லும். சில யாத்திரிகர்கள் சில மணி நேரம் கைலாசத்தை சுற்றி வந்த பின்னர் அவர்களின் முடியும் கூந்தலும் சிறிது வெள்ளையாகி இருப்பதை பார்த்துள்ளனர். இது அப்பகுதியில் உள்ள காந்த மற்றும் கதிரியக்க சக்தியால் ஏற்படுகிறது என கூறப்படுகிறது. 4. மனசரோவர் மற்றும் இரகசிய உலகம். கைலாசத்தின் அருகே உள்ள மனசரோவர் ஏரி மிகவும் ஆழமான மற்றும் தூய நீர் கொண்டதாக உள்ளது. இந்த ஏரியில் தெய்வீக சக்திகள் மற்றும் இரகசியமான உயிரினங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிலர் இதில் தெய்வீக ஒளி வீசும் என்று கூறியுள்ளனர். 5. பைரவி சக்தி மற்றும் தொலைபரப்பு. டெலிபோர்டேஷன். கைலாசத்தில் இருந்து ஒரு பகுதி தியானத்தினால் நேரடியாகவே மற்றொரு இடத்திற்கு செல்லும் சக்தி கொண்டதாக இருக்கலாம் என்பதே சிலர் நம்பிக்கை. இது நவீன அறிவியலில் வெளியுலக வாழ்வினங்களுடன் ஏலியன்ஸ் தொடர்புடையது என சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 6. கைலாசம் உலகின் மையப்புள்ளி. கைலாசம் பூமியின் ஆக்சிஸ் மவுண்டைன், ஆக்சிஸ் முண்டி என அழைக்கப்படுகிறது, அதாவது பூமியின் மைய உறுப்பு. இது உலகின் முக்கிய புனித மலைகள் மற்றும் சமய கலாசாரங்களுடன் ஒரு நேர்த்தியான தொடர்பு. கைலாசம் ஆன்மீக, விஞ்ஞான ரீதியாக பல ஆச்சரியங்கள் நிறைந்த புனித மலை. அதனைப் பற்றி புரிந்து கொள்ள ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதனை நேரில் சென்று தரிசிக்க இயலாதவர்களுக்கும் அதன் மகிமையை தியானம் செய்வதன் மூலம் அனுபவிக்க முடியும் என சிவபக்தர்கள் நம்புகின்றனர்.